ஸோ 2020 அதே மாதிரி ஹீரோயின் கவிதாவுக்கு நடிகை தெரிவிச்சுக்கிறேன். யூஸ்வலாக வந்து நீங்கள் தான் அவங்களை கலாய்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலாய்க்கலாம் நினச்சி தான். ஸோ நல்ல கிளாமராக இருக்காங்களா? இங்கே வந்து இப்போ நம்ம மீனாட்சி சார் அவரும் இல்லையா? மொத்த பிரஸ் மீட்டும் முடிச்சு விட்டீங்களா? போங்க. தேவராஜ் சார் எங்கே இருக்கீங்க? தேவராஜ் சார் ஓகேயா? தேங்க்யூ. இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட்டை மொத்தமாக முடிச்சு விட்டீங்களா? எனக்கு மிக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அப்பா வந்து இப்போ யூஸ்வலாக கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. இப்போ வந்து பிரசாந்த் 55 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு. அண்ட் ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து 25th இயர்ல இப்போ என்டர் ஆக போறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 25th இயர்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமா இருக்கும். நீங்க எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்கா பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடா சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அ பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி. நல்லா இப்போ ஹரி சார் பத்தி உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது தமிழ் எப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்றீங்களோ, இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி இந்த நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போறோம். மீட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்கிரீன் பிளே முக்கியமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும். அண்ட் ஹரி சார் பற்றி சொல்ல மாட்டேன், ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும். ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தியாகராஜன் சார், அது எனக்கு தந்தை. அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டாரு, எல்லாமே பிரம்மாண்டமா எடுப்பாரு அவரு. ஸோ அவர் வந்து கேட்டேன், அப்பா இப்போ இந்த காலத்துல வந்து இப்ப என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற, கமான் பண்றது எப்பயும் பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் மீ.